ஹலோ கைஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த ஷார்ட்ஸில் இல்லம் தேடி கல்வி திட்டத்தை தாங்க பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா, மாணவர்களின் வீடு தேடி போய் கல்வி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த இல்லம் தேடி கல்வி திட்டம். எப்போ தொடங்கப்பட்டதுன்னு பாருங்கள், அக்டோபர் 27, 2021 தொடங்கப்பட்டது. ஸோ எந்த இடத்துல தொடங்கப்பட்டிருக்குன்னா, விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் என்ற இடத்துல தொடங்கியிருக்காங்கப்பா. ஸோ துறைகள் வச்சு கொஷின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, எந்த துறை பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை தான் இதனுடைய பொறுப்பாளர் இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா, அன்பில் மகேஷ் தான் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய பொறுப்பு, இந்த திட்டத்துக்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்காரு. ஸோ நல்லா கவனிச்சுக்கிங்கப்பா. நீங்கள் கொரோனா காலம் வந்துருச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பள்ளி மாணவர்களுக்கு வந்து ஸ்கூல் போகிறது கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. அது இல்லாமல் அவங்க படித்த படிப்பு வந்து இடைவெளி ஒரு பெரிய கேப் வந்துச்சா, அந்த இடைவெளியை சரி செய்யறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு எக்ஸலண்ட் ஸ்கீம்னே சொல்லாங்க. அதுதான் அந்த இல்லம் தேடி கல்வி. ஸோ அப்போ வீடு தேடி வந்து கற்பிக்கும் முறைன்னு சொல்லிட்டு சொல்லலாம்ப்பா. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வீடு தேடி வரால் வீட்டுக்கே போய் சொல்லிக் கொடுக்குற மாதிரி தான் ஒரு இடத்துல செலக்ட் பண்ணிப்பாங்க. ஒரு ஸ்கூலில் ஒரு பொது கட்டிடத்தில் எடுத்துகிட்டு தன்னார்வலர்களை கொண்டு, இப்போ 10th முடிச்சுக்கணும், அவங்க எப்படின்னா டிகிரி முடிச்சுக்கணும், அவங்கள கொண்டு என்ன பண்ணுவாங்கன்னா, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை வகுப்புகள் நடைபெறும். கற்றுக் கொடுப்பாங்க, நிறைய விஷயங்களும் சொல்லிக் கொடுப்பாங்கப்பா. ஸோ இதனுடைய பயனாளிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகள். ஸோ இந்த தன்னார்வலர்கள் சொன்னோம் பார்த்தீங்களா, அவங்க வந்து இப்போ கரண்ட் டேட்டாவில் கிட்டத்தட்ட 90% பேர் பெண்களாக தான் இருக்காங்க. மாதம் 1000 ரூபாய் அவங்களுக்கு அக்கௌண்ட்டில் போட்டுடுறாங்கப்பா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 2021, 2025 வரை கிட்டத்தட்ட 660.35 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த திட்டம் வெற்றி பெற்றதை தொடர்ந்து என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கோடி செலவு பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இந்த பட்ஜெட்டில் சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கலாங்க. ஸோ இந்த திட்டத்தை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்களேன். ஒரு ஷார்ட்கட் மாதிரி ஜஸ்ட் ட்ரை பண்ணலாம். இந்த 21 வயசு ஆகிடுச்சுங்க, நான் கீழே விழுந்துட்டேன். 21 வயசு கீழே விழுந்ததுக்கு மறந்துட்டேன். மறந்த எனக்கு யார் ஞாபகப்படுத்தினாங்கன்னா, இல்லம் தேடி வந்து கல்வி கொடுத்து என்னை மாற்றிட்டாங்க. இப்படி ஞாபகம் வச்சுக்கலாமா? 21 வயசு 2021 விழுந்தேன், விழுப்புரம் மறந்துட்டேன், மரக்காணம். யார் காப்பாற்றினாங்க? பள்ளி கல்வித்துறை, பள்ளி இல்லம் தேடி வந்து காப்பாற்றிட்டாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. இதுவே உங்களுக்கு தேர்வுக்கு போதுமான தகவலுங்க. சரிங்க, அடுத்த ஷார்ட்ஸில் சந்திப்போம். நன்றி.